அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். எல்இடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங்கில் இந்த வீடியோ கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, மதர் போர்டில் பக் ரெகுலேட்டர் ஐசி ஃபால்ட் ஆனிச்சுன்னா என்ன மாதிரி டிவியில் ஃபால்ட்டு ஏற்படும் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இப்போ பக் ஐசின்னா என்ன, பக் கன்வெர்ட்டர்னா என்ன, இதில் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போது மதர் போர்டில் மெயினாக இருக்கிறது ஒரு ப்ராசஸர். எல்இடி டிவியில் மதர் போர்டு கிளாஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அதில் எல்டிஓ ரெகுலேட்டர்லாம் எப்படி செக் பண்ணணும், 3 பின் எல்டிஓ ரெகுலேட்டர் 1118 1117 இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும், என்ன மாதிரி இஷ்யூஸ் ஏற்படும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்க்கும்போது பக் ரெகுலேட்டர், அது என்ன பக் ரெகுலேட்டர்னு பார்க்கலாம். இப்போ மதர் போர்டு எடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸர், ரேம் அண்ட் ரோம் இருக்கும். ப்ராசஸர், ரேம், ரோம் அண்ட் ஆம்பிளிஃபையர், இது 4 ஐசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு எல்இடி டிவி சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை தான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதர் போர்டு, அடுத்தது டிகான் போர்டு. இப்போ எல்இடி பேக் லைட் பவர் போர்டிலே இன்பில்ட்டாக இருக்கும். இப்போ மதர் போர்டில் என்ன ஐசி இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 ஐசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மதர் போர்டில். ப்ராசஸர், ரேம் அண்டு ரோம் அண்டு ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் இங்கே இருக்கும். இந்த 4 காயில் கொடுத்துருப்பாங்க. இதான் ஆம்பிளிஃபையர் ஐசி, ஆடியோ ஆம்பிளிஃபையர். இந்த பக்கம் இது ஸ்பீக்கர் கனெக்டர். ஸோ இது ப்ராசஸர் வீடியோ ஐசி கூட சொல்லுவாங்க. சரி, இந்த ஐசிக்கெலாம் போகிற சப்ளை கொடுக்குறது தான் அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலேட்டருக்கு வோல்டேஜ் எல்லாம் கம்மி பண்ணி எஸ்எம்பிஎஸ்னு வர 12 வோல்ட்டு அண்டு 5 வோல்டேஜை, அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி வோல்டேஜை டவுன் பண்ணி கண்ட்ரோலாக கொடுக்குறது தான் ரெகுலேட்டர். அதில் எல்டிஓ ஆல்ரெடி பார்த்துருப்போம், 3 பின்னு. ஸோ பக் ரெகுலேட்டர்ஸ் 8 பின்னு வரும். ஸோ 8 பின்னில் இருக்கும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயில் நியர்பை இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். 8 பின் ஐசி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது பக் ரெகுலேட்டரு. ஸோ இங்கே ஒரு ஐசி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காயில் எதுவுமே இல்லைன்னா இது வேறு ஒரு ஐசியாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ஒரு காயிலோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு பக் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு மதர் போர்டில். ஓகே, இதே சைனா போர்டில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சைனா போர்டில் இந்த காயில் சாதாரணமாக காயில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இஎம்ஐ காயில் எஸ்எம்பிஎஸில் இருக்கிறது, ரைட்டா? தவிர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்இடி காயில், இது பூஸ்ட் காயில்னு சொல்லுவாங்க. எல்இடி சர்க்யூட்டில் இருக்கிற பூஸ்ட் காயில்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக ஒரு காப்பர் வைண்டிங் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சார் பக் காயில். சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, இங்கே ஒன்று இருப்பார் 2, இந்த ஒன்று இருக்கா 3 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாரு, 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 அப்படின்னா 4 பக் இருக்குது. 4 பக் ரெகுலேட்டர். இது ஆல்ரெடி எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க, எல்டிஓ ரெகுலேட்டரு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காயில் இருக்குது, சின்னதாக இருக்குது. அது பக்கத்தில் ஐசி பார்த்தீங்களா, இதுதான் பக் ஐசி, பக் ரெகுலேட்டர் ஐசி. ஸோ இது சைனா டிவியில் 5 பின்ஸ் அண்டு 6 பின் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு எப்படி அதில் ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் பின்னை விட்டு பார்ப்போம், அது என்ன டைப் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மதர் போர்டில் இருக்கிற இந்த பக் ரெகுலேட்டர், வாட் இஸ் பக் ரெகுலேட்டர்? பக்குனா ஸ்டெப் டவுன் சொல்லுவாங்க, வோல்டேஜை கம்மி பண்ணுறது தான் பக் கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இதோட அதர் நேம் பார்த்தீங்கன்னா பக் ரெகுலேட்டரு, ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டரு, டிசி கன்வெர்ட்டரு, டிசி எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் 5 பின் டைப் இருக்கும், 5 பின் அண்ட் 6 பின்னு. இதெல்லாம் பெரும்பாலும் சைனா டிவியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா பிராண்டட் டிவி எல்ஜி, சாம்சங், சோனி இந்த மாதிரி டிவியில் 8 பின் இருக்கும், 8 பின் இருக்கும். சில ஆண்ட்ராய்டு டிவியில் 16 பின்னு அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, ஒரு காயிலோட சேர்ந்து இருக்கும். இது 8 பின் இருக்குது, 8 பின் பக். இது எல்ஜி டிவி, எல்ஜி ஸ்மார்ட்டுனா எப்படி சார் அப்படின்னா, இந்த நெட்டு இருந்தால் ஸ்மார்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு காயில் இருக்கா, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் ஸோ இது ஒரு பக் ஐசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயிலோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அது பக் ஐசின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு காயில் இருக்கா, காயில் இண்டக்டரு, எல்லுன்னா காயில். இந்த பக்கம் கெப்பாசிட்டர், எஸ்எம்டி கெப்பாசிட்டர். இது எல்சி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன சொல்லணும், எல்சி ஃபில்டர். சீனா கெப்பாசிட்டர், எல்லுனா இண்டக்டரு. இந்த பக்கம் ஒரு ஐசி இருக்குது பார்த்தீங்களா, ஐசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக் கன்வெர்ட்டர் ஐசிஸ். ஓகே, இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெஷலாக மோஸ்ட்லி ப்ராசஸருக்கு தேவையான விடிடிசி வோல்ட், அது கோர் வோல்ட் 1.2 வோல்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் 12 வோல்ட் டு 5 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. 12 வோல்ட் டு 3.3 அல்லது 5 வோல்ட் டு 3.3 கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 வோல்ட் டு 0.9 வோல்ட்டு சிபியூக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆண்ட்ராய்ட் டிவியில் மட்டும் இருக்கும். அது இந்த 12 வோல்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர மெயின் சப்ளை. அதுக்கப்புறம் அது பக் கன்வெர்ட்டரில் கொடுத்து டவுன் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த பக் கன்வெர்ட்டரில் வந்து ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதோட பின் அவுட் டேட்டா ஷீட் பார்க்கலாம். இந்த பக் கன்வெர்ட்டர் ஐசி வந்து 8 பின் ஐசி இருக்கும். இது வந்து நம்பர் AOISR1073. இது மாதிரி டிவி அந்த நம்பர் மாற வாய்ப்பு இருக்குது, பின் அவுட்டு மாறும். இது 3 amps சிங்க்ரோனஸ் பக் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அது இன்புட் சப்ளை மேக்ஸிமம் வோல்ட்டு 16 வோல்ட் ஆப்ரேட்டிவ் சப்ளையில் ஒர்க் ஆகும். மினிமம் வந்து 4.5 வோல்டேஜ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் அட்ஜஸ்டபிள் 0.8 இந்த ஃபீச்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவுட்புட் ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 3 amps வரை எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டில் வர ஃப்ரீக்வன்சி அதாவது ஏசி பல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு எல்சி ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து வர அவுட்புட்டில் இருக்கிற ஸ்கொயர் வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து 500 kHz வரையும் இருக்கும், PWM சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐசியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஐசி பார்த்திங்கன்னா 8 பின். இது வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 2 அது இது இன்புட் வி இன்னு. இது வந்து பின் நம்பர் 6 எனேபிள். இது ஒரு பின் கம்பேரேட்டர். ஏஜிஎன்னா அனலாக் கிரவுண்ட்ஸ். பிஜிஎன்னா பவர் கிரவுண்டு. இது ஃபீட்பேக்கு. எல்எக்ஸுங்கிறது அவுட்புட்டு. ஸோ மொத்தம் 8 பின் இருக்கும். இதில் இதோட பின்னோடு பார்க்கலாம். இப்போ ஆனால் இந்த ஐசியில் 8 பின்னு ஐசியில் வந்து இது பிஜிஎன்டி. ஃபஸ்ட் பின்னு பிஜினா பவர் கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து வோல்டேஜ் இன்புட்டு, தேர்ட் பின் வந்து அனலாக் கிரவுண்டு. 2 கிரவுண்டு இருக்கும் இதில். ஃபோர்த்து பின் வந்து ஃபீட்பேக், அவுட்புட்டு ஃபீட்பேக் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்டு பின் நம்பர் 5ங்கிறது கம்பன்சேஷன் அல்லது கம்பேரேட்டர் சொல்லுவோம், சென்ஸ் பின். இது பின் நம்பர் 6 எனேபிள் பின். இது ஒரு இன்புட்டு. அந்த எனேபிள் வோல்டேஜ் வந்தால் தான் இந்த ஐசி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. பின் நம்பர் 7 and 8 வந்து எல்எக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்எக்ஸுங்கிறது இது அவுட்புட்டு, சுவிட்சிங் அவுட்புட்டு. இது வந்து இண்டக்டரில் எல்சி பிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பின் எக்ஸ்பிரஷன் இதில் டேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ஒரு ஐசியோட மெயின் பின் அவுட்டு. இந்த பக் கன்வெர்ட்டர் ஐசியில் பார்த்திங்கன்னா இன்சைட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ்வர்ஸ்லாம் உள்ளே பேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிடபிள்யூஎம் டிரைவர் ஐசி, பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர் அண்ட் டிரைவர் ஐசி, மாஸ்வர்ஸு எல்லாமே இன்டர்னலாக பேக் பண்ணியிருப்பாங்க. இது இன்டர்னல் டயக்ராமு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூன்னு போட்டிருக்காங்க. விஎஸ்டபிள்யூனா சுவிட்சிங் அவுட்புட். இது 2 மாஸ்வர்ஸ் இருக்கும். ஸோ மாஸ்வர்ட் ஆரோ அவுட்டர் சைடு இருந்துச்சுன்னா இது பி மாஸ்வர்ட்ஸ், ஆரோ இன்சைட் இருந்துச்சுன்னா என் மாஸ்வர்ட்ஸ். 2 மாஸ்வர்ட் இன்டர்னல் மாஸ்வர்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பி டிரைவர், பாசிட்டிவ் டிரைவர், அது நெகட்டிவ் டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்குலேட்டர். சைனா டிவி காம்போ போல் எடுத்துட்டிங்கன்னா 5 பின்னில் இந்த பக் அண்ட் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை 5 பின். அதில் ஃபஸ்ட் பின் வந்து எனேபிள், செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்ட் பின் சுவிட்ச், தேர்ட் பின்னு அவுட்புட் பின்னு. இது எல்சி பிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. எஸ்டபிள்யூனா சுவிட்ச் அவுட்புட்டு. இது வந்து ஒரு காயில் இண்டக்டரு. இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இதுதான் எல்சி ஃபில்டருமாங்க. இதில் தான் வி அவுட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4 வி இன்புட், வோல்டேஜ் இன்புட் சப்ளை. பின் நம்பர் 5ங்கிறது ஃபீட்பேக், அவுட்புட்டு ஃபீட்பேக். இது இப்போ இது வந்து 5 பின் ஐசி வந்து இது எல்சி 2127 இந்த நம்பரில் தான் இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பின்னு கிரவுண்டாக இருக்கும். ஸோ இது செகண்ட் பின்னு கிரவுண்டாக இருக்கும். இது வந்து சைனா டிவியில் இருக்கிற எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி பின்னவுட்டில் இருக்கும். அது அந்த எல்ஜி சோனி சாம்சங்கில் வராத 8 பின் ஐசி பொறுத்தவரை பின்னவுட்டு மாறிட்டே இருக்கும். பட் இதனால் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது தவிர 6 பின் ஒன்று இருக்குது. இது வந்து ஒனிடா டிவி. இதில் பார்த்திங்கன்னா காயில் இருக்கா, இந்த பக்கம் ஒரு 5 பின் இருக்குது. 5 பின் ஐசி இது. இது ஒரு சைனா காம்போ போர்டு பிபி 753. இதில் பார்த்திங்கன்னா 2 ஐசி இருக்குது, பக் ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன். இதில் 5 பின் ஐசி U4 முனிசிபலிக்கான பக்கத்தில் வந்து ஒரு காயில் இருக்குது, சின்னதாக இருக்கும், எல்சி ஃபில்டர். இந்த பக்கம் 6 பின் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஏரோ ஒயிட்டில் ஒரு ஏரோ போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் பின்னை குறிப்பிடுது. ஸோ ஃபஸ்ட் பின், செகண்ட், தேர்டு, 4, 5, 6 பின் இருக்கும். பக்கத்தில் ஒரு காயில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காயில் வந்து ஒரு எல்சி ஃபில்டர் காயில். இந்த கெப்பாசிட்டர் இருக்கா, கெப்பாசிட்டர் சி. இதான் வந்து எல்சி ஃபில்டர் சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அது இப்போ பெரும்பாலும் வந்து சைனா டிவியில் வந்து இந்த மாதிரி காம்போ டிவியில் 6 பின்னில் இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ 6 பின்னில் என்னென்ன பின் அவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பின் நம்பர் பின் நேம் வந்து 1471 3 amps 16 வோல்ட் இன்புட் சப்ளை 500 kHz
6 பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் ஐசி நேம் வந்து ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரு கொடுத்துருப்பாங்க. அதில் இதில் பின் நம்பர் 1 கிரவுண்ட், பின் நம்பர் 2 SWனா சுவிட்ச் அவுட்புட், இது பின் நம்பர் 3 வோல்டேஜ் இன்புட் சப்ளை, பின் நம்பர் 4 ஃபீட்பேக்கு, 5 எனேபிள், பின் நம்பர் 6 வந்து பூஸ்ட் ஸ்ட்ராப் லோடர். ஸோ அது ஒரு இன்புட்டு சொல்லுவாங்க. மொத்தம் 6 பின் இருக்கும் அதில். இந்த பின்னோட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 பின்னில் வர ஐசி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இப்போ 5 பின் 6 பின் 8 பின் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எதனால் இப்படி கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். இப்போ வந்து சாதாரணமாக வந்து LG சோனி பிராண்டில் அந்த மாதிரி 8 பின்னில் கொடுத்துருவாங்க. 8 பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டு, பவர் கிரவுண்டு, பின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா V இன்புட்டு, 3 வந்து கிரவுண்டு, அனலாக் கிரவுண்டு சொல்லுவாங்க. 2 கிரவுண்டு இருக்குது. இது வந்து Vங்கிறது இன்புட்டு, VSW அப்படிங்கிறது அவுட்புட்டு, பின் நம்பர் 6 எனேபிள்ங்கிறது அது ஒரு இன்புட்டு, கண்ட்ரோல் பின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து அவுட்புட்டை பொறுத்தவரை ஒரு LC ஃபில்டர் யூஸ் பண்ணிப்பான்னு சொன்னேன். LC ஃபில்டர் ஒரு இண்டக்டரு, ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் LC ஃபில்டர். இது VSW போட்டால் ஸோ வந்து சுவிட்ச் அவுட்புட்டு சொல்லுவாங்க. இதில் 2 கிரவுண்டு இருக்கும் அதில். இப்போ சாதாரணமாக ஒரு 5 பின் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்கும். அதில் ஒரு கிரவுண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எனேபிள், ஒரு சுவிட்சு, ஒரு இன்புட்டு, ஒரு ஃபீட்பேக் இருக்கும். இதான் வந்து டிஃப்ரென்ஸ் இதில். இப்போ பக் கன்வெர்ட்டர் ஐசி ஷார்ட்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஈஸியான வழி இருக்குது. ஒன்று, மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பின்னை, ஏதாவது ரெட்டு பின்னை கொண்டு போய் கிரவுண்டில் டச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதில் LC ஃபில்டர் இருக்கும். LC ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா காயில் இருக்கு இல்லையா, அந்த காயில் வந்து ஒரு முனையில் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பின்ன மல்டிமீட்டர் ஒரு பின்னை வச்சிங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் கவனிச்சினா டிஸ்பிளேயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீடிங் காட்டும். ஸோ மீட்டில் 315 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. இப்போ இந்த காயிலில் ஒரு முனையில் வைக்கணும், ஒரு முனையை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். இது கிரவுண்டு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு பக் கவுண்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 277 அப்படின்னு ரீடிங் காட்டுது. ஓகே, இது நல்லாயிருக்கு. காயில் வந்து கிரவுண்ட் ஆகக்கூடாது. அதாவது மீட்டரில் 000 3 டிஜிட்லேயும் 0 வந்துச்சு, இது பஸர் வந்துச்சுன்னா ஸோ பக் கன்வெர்ட்டர் ஷார்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயில், இந்த ஒரு காயில் இருக்குது, செக் பண்ணுற பாரு. இல்லை 187 காட்டுது. இந்த 3 காயிலையும் ஷார்ட் இல்லை. அதனால் வந்து 3 பக் கன்வெர்ட்டரும் நல்லா இருக்குது. கடைசியாக இங்கே ஒன்று இருக்குது, அதில் செக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டபுள் டிஜிட்டில் காட்டுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 86 காட்டுது. இதுலேயும் ஷார்ட் இல்லை. இப்போ இது வந்து LG மதர் போர்டு. இதில் வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது பக் கன்வெர்ட்டர் ஐசி இருக்குது. ஸோ ஒரு பின்னு தான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இது வந்து காயில் கொண்டு தான் வைக்கிறேன். மீட்டரை பார்த்திங்கன்னா 015 காட்டுது. வித்து பஸர் சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வித்து பஸர் சவுண்டு இருக்குது. இது வந்து இந்த பக் ஐசி வந்து ஷார்ட்டாக இருக்குங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. இது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும் அப்படின்னா, இது ஒரு பவர் ஐசி. அதனால் வந்து மோஸ்ட்லி ஸ்டாண்ட் பை லைட்டு எரிய வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பவர் போர்டில் இஷ்யூஸ் ஆனாலும் உங்களுக்கு ஆன் ஆகாது, டிவி ஸ்டாண்ட் பை வராது. அதே மாதிரி தான் மதர் போர்டில் இருக்கிற இந்த பக் கன்வெர்ட்டர் ஷார்ட்னாலும் ஸோ ஆன் ஆகும் போக வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னா பவர் போர்ட்லேருந்து வர அந்த 12 வோல்ட்டுங்கிறது இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி சமயத்தில் இது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்குன்னா இந்த 12 வோல்ட் வந்து SMPS வருதுனால SMPSல ஃபீட்பேக் செக்ஷன் வந்து கட் ஆஃப் ஆகிடும், பவர் கட் ஆஃப் ஆகிடும். அப்போ டோட்டலாக வந்து டிவி ஸ்டாண்ட் பை லைட்டு எரியாது, ஸ்டாண்ட் பை பவர் வராது, டெட்டில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பவர் போர்டை தனியாக கைட்டு செக் பண்ணிவிட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதர் போர்டை போய் செக் பண்ணிக்கணும். ஏன்னா மதர் போர்டில் தான் ஷார்ட்னா பவர் போர்டு ஆஃப் ஆகிட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்படி தான் வந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் ஷார்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த காயில் வந்து கிரவுண்ட் ஆகக்கூடாது. கிரவுண்ட் ஆணுச்சுன்னா இந்த பக் கன்வெர்ட்டர் ஐசி வந்து இதில் ஷார்ட் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.